ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு த சேர்ஃபுல் பீட். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, உங்களோட லோன் ரீபேமெண்ட்டை நீங்களே ஈஸியாக கூகுள் பே மூலமாக பே பண்ணிக்க முடியும். அது எப்படின்ட்டு தான் நீங்கள் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்மள நிறைய பேரோட லைஃப் வந்து இஎம்ஐயில் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நம்மள நிறைய பேர் ஒரு 2 lakhs லோன் வாங்குறோம் அப்படின்னா நம்ம வந்து 4 lakhs 5 lakhs வந்து பே பண்ணுறோம். இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, நம்மளோட அறியாமை. இந்தியாவில் இருக்கிற எல்லா பேங்க்குமே பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கண்ட்ரோலில் தான் வந்து ஒர்க் ஆகும். ஆர்பிஐனா ரிசர்வ் பேங்க்குக்குன்னு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. அந்த ரூல்ஸ் எல்லாம் மித்த பேங்க்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் பொதுமக்களுக்கு வந்து லோன்ஸ் வந்து வழங்குவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன தான் ஆர்பிஐ வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாலும் இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் வந்து புது மெத்தட் மூலமாக பொதுமக்கள்கிட்டேருந்து பணத்தை எப்படி வசூல் பண்ணி நம்ம இந்த வருஷம் 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறோமா, அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 5000 கோடி 10,000 கோடி நம்ம சம்பாதிச்சணும் அப்படின்ற டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு தான் லோன் கொடுப்பாங்க, ஜென்ஸுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, ஃபீமேலை வந்து ஈஸியாக ஏமாற்ற முடியும். மெயினாக இவங்க டார்கெட் பண்ணுறது யாருன்னா கிராமத்தில் இருக்கிறவங்கள தான். அவங்களுக்கு தான் வந்து விவரம் தெரியாது. இன்னும் ஒரு சில பேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட லோன் கட்டி முடிக்க ஒரு 4 மாதம் 5 மாதம் டைம் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளேயே வந்து அந்த லோனை வந்து நாங்கள் முடிச்சுட்டு உங்களுக்கு புதுசாக லோன் தரோம். ஒரு 5 மாதத்துக்கு வந்து நம்ம ஒரு மாதம் 2000 ரூபாய் கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். 5 மாதத்துக்கு 10,000 ரூபாய் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த 10,000 ரூபாய் வந்து நாங்கள் புதுசாக கொடுக்குற அந்த லோன் அமௌண்ட்லேருந்து நாங்கள் கழிச்சிட்டு நாங்கள் உங்களுக்கு இப்போ 50,000 ரூபா லோன் வாங்குறோன்னா நாங்கள் 40,000 ரூபா கொடுத்துருவோம். அந்த 10,000 ரூபா எக்ஸிட்டிங் வந்து அமௌண்ட் இருக்குல்ல, அதை வந்து நாங்கள் டிடெக்ட் பண்ணிப்போம்னு சொல்லி நமக்கு வந்து புதுசாக லோன் கொடுப்பாங்க. இதில் நடக்கிற விஷயம் நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல. ஸோ இப்போ 5 மாதத்துக்கு நீங்கள் வந்து 5 மாதம் லேட்டாக கட்ட வேண்டிய அமௌண்ட்டை அவன் வந்து ஒரே மாதத்துலேயே வந்து உங்கள்கிட்ட வந்து வாங்கிக்கிறான். சரிங்களா? அப்போ நீங்கள் 10,000 ரூபாய் 2,000 5 மாதமாக நீங்கள் கட்டும்போது வட்டி வந்து கம்மியாக பே பண்ணுவீங்க. அந்த 5 மாதத்துக்கான அமௌண்ட்டை வந்து அவன் ஒரே மாதத்துலேயே உங்களுக்கு வந்து வாங்கிக்கிட்டு, ஸோ அந்த அமௌண்ட்டை இப்போ நம்ம ஒரு 100 பேர் வந்து ஒரு 10,000 ரூபாய் நம்ம பே பண்ணுறோம் வச்சுக்கோங்க. 100 பேருக்கு வந்து லோன் பண்ணுறாங்க. அந்த லோன் வந்து முடியறதுக்கு 5 மாதம் டைம் இருக்கும் போதே வந்து அந்த லோனை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு புதுசாக வந்து லோன் பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் பழைய லோன் பேலன்ஸ் எவ்வளோ தரணும்? 10,000 ரூபாய் தரணும். அப்போ 100 பேர்த்துக்கிட்டே இருந்து 10,000 ரூபாய் வந்து அவங்க பிடிச்சாங்கன்னா 10 லட்ச ரூபாய் வந்து அவங்களோட மார்ஜினாக வந்து நின்றுக்குது. ஓகேங்களா? நான் 5 மாதம் கழித்து வரக்கூடிய அந்த 10 லட்ச ரூபாயை உங்களுக்கு வந்து புதுசாக லோனும் கொடுத்து அதுலேயும் வந்து வட்டி எடுத்துக்கிறாங்க. இந்த 10 லட்ச ரூபாயும் வந்து அவங்களுக்கு மார்ஜினில் வந்துடுது. ஸோ இந்த 10 லட்சத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, புதுசாக இன்னும் ஒரு 100 பேர்த்துக்கு போய்ட்டு லோன் தராங்க, இல்லை ஒரு 50 பேர்த்துக்கு லோன் கொடுக்குறாங்க. அதிலிருந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு வட்டி வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் இதில் நடக்கிற விஷயம். நிறைய பேர் என்ன நினச்சிப்போம், ஸோ இந்த பேங்க் பரவாயில்ல, நம்ம கட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே நமக்கு வந்து புதுசாக லோன் கொடுத்துட்டாங்க அப்படி சொல்லி நம்ம சந்தோஷமாக நினச்சிப்போம். ஆனால் வந்து நீங்கள் 5 மாதத்துக்கு வட்டியை வந்து நீங்கள் ஒரே மாதத்துலேயே உங்களுக்கு புதுசாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய லோன்லேருந்து அந்த பணத்தை வந்து பிடிச்சிக்கிட்டு தான் உங்களுக்கு மீதி உள்ள 40,000 உங்களுக்கு வந்து லோனாக வந்து புதுசாக கொடுப்பான். அதுக்கும் வந்து வட்டி எடுத்துப்பான். சரிங்களா? இந்த மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேங்க்ஸில் வந்து ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் 3,000 ரூபாய் 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் அந்த மாதிரி வந்து டிடெக்ட் பண்ணிப்பாங்க. அது லோனோட அமௌண்ட்டை பொறுத்தது. இப்போ நீங்கள் ஏதாவது ஹவுசிங் லோன் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெத் ஆகிட்டா வந்து நீங்கள் அந்த லோனை கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் சார்ஜ் போடுவோம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து லோன் இப்போ ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு செக் தரோம் அப்படின்னா 2,5 லட்சத்துக்கு தான் 2,60,000 2,70,000 தான் செக் வரும். உங்களுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ்னு சொல்லி அதில் ஒரு 30,000 ரூபாய் 40,000 வந்து டிடெக்ட் பண்ணிப்பான். ஸோ அந்த மாதிரி இன்சூரன்ஸ்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் ஒரு 1000 பேர்த்துக்கிட்ட 30,000 ரூபாய் 30,000 வந்து பிடுங்கினா அதை எல்லாத்தையும் புதுசாக ஒரு லோன் வந்து புது ஆளுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டெல்லாம் வச்சு நிறைய பேங்க்ஸ் வந்து இந்த மாதிரி இன்னசென்ட் பீப்புள்ஸ்கிட்டேருந்து மணியை வாங்கி அவன் வந்து 1000 கோடி 2,000 கோடி 10,000 கோடி சம்பாரித்து பெரிய காரு பங்களான்னு வாங்கி ஃபாரினில் போயிட்டு செட்டில் ஆயிடுறான். ஆனால் நம்ம தான் வந்து இஎம்ஐ கட்ட முடியாமல் இங்கே தெருவா பிச்சை எடுத்து கட்டுற மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி உங்களுக்கு அவேர்னஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணேன். இப்போ வந்து நீங்கள் ஆன்லைனில் ஆல்ரெடி லோன் வாங்கிட்டீங்க. அது வந்து ஹவுசிங் லோனாக இருக்கலாம், இல்லை பர்சனல் லோனாக இருக்கலாம், இல்லை வந்து இந்த குழுவில் மகளிர் லோன்லாம் வாங்குறீங்களா, அந்த மாதிரி எந்த விதமான லோனாக இருந்தாலும் சரி அதை நீங்களே வந்து பே பண்ணிக்க முடியும். உங்கள் வீட்டில் வந்து லோன் ஆஃபீஸ்லேருந்து பணம் வாங்கிட்டு போவாங்க. ஆனால் அந்த பணத்தை போயிட்டு அவங்க கம்பெனியில் கட்டிட்டாங்களா இல்லையான்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியதில்லை. இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா அந்த கம்பெனிலே வேலை பார்க்க மாட்டாங்க. அவங்க வேறு கம்பெனியில் இல்லை வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருப்பாங்க. ஆனால் பழைய நம்பரை வச்சுக்கிட்டு சும்மா ஒரு ரவுண்ட்ஸ் மாதிரி வந்து ஒரு 4 பேர் கொடுத்தா கூட நமக்கு லாபம் தானே சொல்லி வாங்கிட்டு உங்களுக்கு வந்து பில்லும் கொடுக்க மாட்டாங்க. நீங்களும் வந்து நம்ம கட்டிட்டோன்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸில் போய் சண்டை போடுவோம். இந்த மாதிரி வந்து நிறையா நடக்குது. ஸோ அதனால் நீங்கள் டேரெக்டாக போய் கம்பெனியில் கட்டிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் ரிசிப்ட் வாங்கிட்டு வந்தால் தான் உங்களோட அமௌண்ட் வந்து சேஃபு. உங்களுக்கு வந்து மெசேஜ் ஃபோனுக்கு வரும், நாங்கள் வந்து இந்த லோன் அமௌண்ட்டை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி கம்பெனிலேருந்து உங்களுக்கு மெசேஜ் வரும். அதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தடு ஈஸியாக வந்து நீங்கள் அந்த மாதிரி இஎம்ஐ வந்து கட்ட தவறிட்டீங்க, உங்களுக்கு வந்து செக் வந்து பவுன்ஸ் ஆகிடுச்சு, பேங்க்லேருந்து வந்து ஃபைன் விடுது அப்படின்ற பட்சத்தில் பேங்க்லேருந்து சம்டைம்ஸ் வந்து பேங்க்கில் சார்ஜஸ் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் வந்து சார்ஜஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க போய்ட்டு உங்கள் வீட்டில் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போய்ட்டு வர ஸ்டாஃப் வந்து அவங்க பே பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி கலெக்ட் பண்ணிட்டு போய் அவங்க கம்பெனியில் பே பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு 200லேருந்து ஒரு 500 முடியும் ஃபைன் வந்து பெனால்ட்டி போடுவாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, அவங்க வீடு தேடி வந்து நாங்கள் கண்டுபிடிச்சி அவங்க எங்கெங்கே இருந்தாங்க நாங்கள் தேடி அலைஞ்சு தெரிஞ்சு நாங்கள் கஷ்டப்பட்டு 2 நாளாக அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி நாங்கள் அந்த அமௌண்ட்டை வாங்கணுன்ற மாதிரி அவங்க வந்து
அங்கே கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க அந்த பேமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 200லேருந்து 300 முடியும் இன்சென்டிவ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு மெயின் ரீசன் இது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜிபே மூலமாக உங்களோட லோனை நீங்களே எப்படி பே பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்னோட ஜிபே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். நீங்களும் உங்களோட ஜிபே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வியூ ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா வந்து காமிக்கும். இந்த இடத்துல வியூ ஆல் அப்படின்ட்டு இருக்கும். இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். இந்த இடத்துல பாருங்கள் யூட்டிலிட்டி பில்ஸ்னு இருக்குது. இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி பில், இது வந்து இபி பில் வந்து நீங்கள் பே பண்ணணும்னா இது மேலே வச்சு பே பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி பே பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் ஃபினான்ஸ் அண்ட் டேக்ஸ்னு இருக்குது. இதில் லோன் இஎம்ஐன்னு இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து நீங்கள் உங்களோட லோன் வந்து ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது தான். ஸோ இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே போனீங்கன்னா எல்லா பேங்க்குமே வந்து காமிக்கும். நீங்கள் வந்து எந்த பேங்க்கில் வந்து லோன் வாங்கியிருந்தாலும் சரி, ஆர்பிஐ கண்ட்ரோலில் வர எல்லா பேங்க்குமே வந்து இந்த கூகுள் பே ஆப்பில் வந்து ஷோ ஆகும். இப்போ அது வந்து இதில் நிறைய பேங்க் இருக்கும். உங்களுக்கு தேட கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து பஜாஜ் ஃபின்சரில் லோன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து பஜாஜ் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பஜாஜ் ஃபினான்ஸ்னு இருக்குது, பில் பேமெண்ட்ஸ்னு இருக்குது. ஓகேங்களா. அந்த ஏஜென்ட் கலெக்ஷன் இருக்குல்ல, இப்போ ஏஜென்ட் உங்கள் வீட்டில் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்கல்ல, அவங்க வந்து ஃபண்டை கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இந்த ஏஜென்ட் கலெக்ஷன் இருக்குல்ல, இது மேலே வச்சு கிளிக் பண்ணி அவங்களோட ஏஜென்சி கோடுன்னு கேட்குதுங்களா, இந்த இடத்துல அவங்களோட ஏஜென்சி கோடை போட்டு அவங்களோட நேம் போட்டு அவங்க வந்து பே பண்ணுவாங்க. இது வந்து அவங்களுக்காக யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி நம்மள மாதிரி பொதுமக்கள் யூஸ் பண்ணுறது. இந்த இடத்துல பஜாஜ் ஃபினான்ஸ்னு இருக்குல்ல, இதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லோன் அக்கௌண்ட் நம்பர்னு இருக்கும். உங்களோட பழைய பில் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணியிருப்பீங்கல்ல, உங்களுக்கு வந்து ரிசிப்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லை வந்து நீங்கள் லோன் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு லோன் நம்பர்னு ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அப்படி உங்களோட லோன் நம்பர் தெரியல அப்படின்னா நீங்கள் பேங்க்கில் இஎம்ஐ பண்ணும்போது அந்த கலெக்ஷன் ஏஜென்ட் வராங்கல்ல, அவங்கள்ட்ட வந்து கேளுங்க என்னோட லோன் நம்பர் என்ன, என்னோடய லேண்ட் நம்பர் என்ன அப்படி சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து மெசேஜில் அந்த ஓடிபி வரும்ல, அதிலே பார்த்தீங்கன்னா உங்களோட லோன் நம்பர் வந்து காமிக்கும். அந்த லோன் நம்பரை இதில் அப்படியே கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து நேம் போடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் இந்த இடத்துல கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அதுவாக வந்து நேம் காமிக்கும். இப்போ நான் வந்து கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் எனக்கு வந்து அக்கௌண்ட் நேமு இந்த நம்பர் வந்து வந்துருச்சு. இந்த இடத்துல லிங்க் அப்படின்றத நான் சூஸ் பண்ணி லிங்க் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த அக்கௌண்ட் வந்து எனக்கு லிங்க் ஆயிரும். இப்போ எனக்கு பாருங்கள் ஒரு ₹184 பேலன்ஸ் காமிக்குது. இந்த லோன் வந்து ஆல்ரெடி எனக்கு கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு ₹184 வந்து பேலன்ஸ் காமிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி ₹184, ₹100, ₹300, ₹500 இந்த மாதிரிலாம் பேலன்ஸ் உங்கள் லோனில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓடியில் காமிக்கும். அதை தான் வந்து ஓவர் டியூன்னு சொல்லுவாங்க. அது வந்து சிபிலுக்குமே போய்டும். நீங்கள் வேறு ஏதாவது லோன் ட்ரை பண்ணும்போது இந்த ஃபைன்லாம் போடுறாங்கல்ல, இந்த பவுன்சிங் சார்ஜ் நீங்கள் லேட்டாக கட்டுறது, இதெல்லாம் ஒரு இதாக போட்டு உங்களுக்கு வந்து இந்த ஓடியில் வந்து வச்சுருவாங்க. உங்கள் வீட்டில் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் மெத்தத்தில் லோன் பண்ணும்போது இந்த டியூ வந்து காமிக்கும். அது வந்து அந்த டைமில் உங்களை பெரிய அளவில் பாதிச்சிடும். ஸோ அதனால் இதுக்குள்ளேயே வந்து நீங்கள் லோன் ரீபேமெண்ட்டும் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஏதாவது பேலன்ஸ் இருக்கா, உங்களோட ஓல்டு பேமெண்ட் ஏதாவது பெண்டிங்கில் இருக்கா, ஏதாவது ஓடிவி இருக்கான்னு சொல்லி அதுவுமே வந்து இந்த நீங்கள் லோன் நம்பரை வச்சு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சி அதையுமே வந்து நீங்கள் ஈஸியாக பே பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ₹184 நான் பே பண்ணணும் அப்படின்னா இது மேலே நான் பே பில்லுன்னு கொடுத்துட்டு நான் வந்து பேங்க் அக்கௌண்ட் எந்த பேங்க்கில் வந்து ஃபண்ட் வச்சுருக்கணும் அந்த பேங்க் சூஸ் பண்ணி ஜஸ்ட் நான் பே கொடுத்துட்டேன் அப்படின்னா பின் நம்பர் கேட்கும். பேங்க்கோட பாஸ்வேர்ட் போட்டுட்டேன் அப்படின்னா அந்த ₹184 வந்து பே ஆகிடும். இது மாதிரி தான் உங்களுக்கு மந்த்லி வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பே பண்ணிக்க முடியும். அவங்கக்கிட்ட போய் தான் பணம் கொடுத்து பே பண்ணணும்னு இல்லை. உங்கள்கிட்ட அந்த பேங்க்கில் போட முடியல, 2ஆம் தேதி உங்களுக்கு போடணும், இல்லை 5ஆம் தேதி போடணும், இல்லை 3ஆம் தேதி போடணும் அப்படின்னா உங்களால் போட முடியாத பட்சத்தில் நீங்கள் அந்த மந்த் என்ட்ரு தாண்டறதுக்குள்ளே நீங்கள் உங்களோட கூகுள் பேலேயே ஈஸியாக வந்து பே பண்ணிக்க முடியும். இது மாதிரியே தான் இப்போ நீங்கள் எக்விடாஸ் பேங்க்கில் வந்து லோன் வாங்கிருக்கீங்க, ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல எக்விடாஸ் EQன்னு தான் நான் டைப் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து அந்த பேங்க் வந்து ஷோ ஆகுது. ஸோ இப்போ நான் இது மேலே வச்சு கிளிக் பண்ணி இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன்ன்ற இடத்துல இந்த இடத்துல சென்டர் நம்பர் இருக்கும், நேம் இருக்கும். இந்த மாதிரி சென்டர் நம்பர் தெரியல அப்படின்னா இந்த ரீட்டைல் லாகின்ன்ற இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்கன்னா இதில் கஸ்டமரோட மொபைல் நம்பர் கேட்கும், லோன் நம்பர் கேட்கும். இப்போ உங்களுக்கு லோன் நம்பர் தெரியல அப்படின்னா போன மாதம் கட்டின பில்லில் கண்டிப்பாக லோன் நம்பர் இருக்கும். அதை பார்த்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட லோனில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி அமௌண்ட் காமிக்கும். நான் முன்னாடி பண்ணல ₹184 அது மாதிரியே தான். ஜஸ்ட்டு கண்டினியூ கொடுத்துட்டு நீங்கள் ஈஸியாக பே பண்ணிக்க முடியும். இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட லோன் ரீபேமெண்ட்டை நீங்களே வந்து ஆன்லைனில் இதில் எல்லா பேங்க்குமே வரும். இப்போ ஆக்சிஸ் பேங்காக இருக்கட்டும், ஐசிஐசியாக இருக்கட்டும், HDFCயாக இருக்கட்டும், எல்லா பேங்க்குமே இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் எந்த பேங்க்கில் நீங்கள் லோன் ரீபேமெண்ட் பண்ணுமோ அந்த பேங்க்கை சூஸ் பண்ணி நீங்கள் அழகாக உங்களோட லோன் வந்து ரீபேமெண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஐசிஐசி பேங்க்னா ஐசிஐசி பேங்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயும் வந்து அக்கௌண்ட் நம்பர் கேட்குது, லோன் அக்கௌண்ட் நம்பர். ஓகேங்களா. எல்லாத்துக்குமே வந்து உங்களோட பழைய பில்லில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல லோன் அக்கௌண்ட் நம்பர்னு கேட்டாங்கன்னா உங்களோட பில்லில் லோன் அக்கௌண்ட் நம்பர்னு எந்த இடத்துல போட்டிருக்காங்கன்னு பார்த்து அதை போட்டுக்கோங்க. இல்லை வந்து லேண்ட் நம்பர்னு காமிக்கும். அந்த மாதிரி லேண்ட் நம்பர்னு காமிச்சதுன்னா உங்களோட மகளிர் குழுவில் எந்த இடத்துல லேண்ட் நம்பர்னு காமிக்குதுன்னு பார்த்து அந்த லேண்ட் நம்பரை இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க.
நேமில் வந்து எதுவும் போட தேவையில்லை. நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து உங்களோட இஎம்ஐ அமௌண்ட் வந்து காமிக்கும். ப்ளஸ் வந்து உங்களோட நேமே வந்து ஷோ ஆகும். நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட் வந்து டேரெக்டாக கம்பெனிக்கு போகும். இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம், இதில் நீங்கள் போயிட்டு பே பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஆன்லைனில் ஏதாவது எரர் ஆகிடும், அந்த பணம் வந்து கேன்சல் ஆகிடுச்சுன்னா கம்பெனிக்கும் போகாது, அப்புறம் உங்களுக்கும் வராது, நீங்கள் திரும்ப 2 வாட்டி கட்டுற மாதிரி வரும் அப்படி சொல்லி உங்களை பயமுடுத்துவாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் கம்பெனிக்கு போகும், இல்லைனா உங்களுக்கே ரீஃபண்ட் ஆகும். 2 விஷயம் தான் நடக்கும். அந்தமாரி ஃபெயில்டு ஆகிடுச்சு, இல்லை ஏதாவது இன்டர்நெட் ஒர்க் ஆகலை, இல்லை சிம் வந்து சரியாக இல்லை, ஏதாவது பிரச்சனை, டவர் பிரச்சனை அப்படின்னா தயவு செஞ்சு பயப்படாதீங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும். இந்த மாதிரினா கூகுள் பேவே இந்தியாவில் எவனும் யூஸ் பண்ண மாட்டான். ஸோ இதெல்லாம் வந்து ரூமர்ஸ். அதனால் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து லாஸ் ஆகும். அதனால தான் வந்து அவங்க அந்த மாதிரி சொல்லி உங்களை பயமுடுத்துவாங்க. ஓகே, இந்த மாதிரி உங்களோட லோன் ரீபேமெண்ட்டை நீங்களே ஆன்லைனில் ஈஸியாக பண்ணிக்க முடியும். இதுக்காக போயிட்டு நீங்கள் கம்பெனிக்கிட்ட தான் போகணும், இல்லை உங்களோட லோன் ஏஜென்ட் யாரோ அவங்களை காண்டாக்ட் பண்ணி தான் நீங்கள் லோன் வந்து கட்ட முடியும் அப்படின்ட்டுலாம் எதுவும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி லோன் மூலமாக அவங்களை யாராவது ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஒரு கட்ட முடியாத இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது, லோனுன்றதே யாருன்னா வசதி படித்தவன் யாரும் போயிட்டு லோன் ஒரு கம்பெனியில் வாங்க போகிறதில்ல. இல்லாதவன் தான் வந்து லோன் வாங்குவான். ஏதோ ஒரு சூழ்நிலையில் 5 பேரும் ஒன்றா இருக்கிறதில்ல. 100 பேர் 1000 பேர் வந்து லோன் ரீபேமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு 1000 பேர் பண்ணுற இடத்துல ஒரு 50 பேர் கட்ட முடியாததான் போகும். ஆனால் அதை வந்து அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ வந்து லோன் கலெக்ஷன் ஸ்டாஃபே வந்து நான் குறை சொல்ல விரும்பலை. அவங்களுக்கு கொடுக்குற ப்ரெஷர் அந்த மாதிரி. நீ வீட்டிலே போய் உட்காந்து வாங்கிட்டு வா, இல்லைனா நீ எதுக்கு வேலைக்கு வராத, உன்னால் முடியலையா, நீ வந்து ரிலீஃப் வாங்கிக்கோ, நான் வேறு வேலை போட்டு நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து அந்தளவுக்கு த்ரெட்டிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அந்த கம்பெனியோட ஹையர் ஆஃபீஸர்ஸ். ஸோ அதனால தான் அவங்க வந்து நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி அமௌண்ட் கேட்பாங்க. அந்த மாதிரி உங்களை ரொம்ப டார்ச்சர் யாராவது பண்ணுறாங்க, சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் ஈஸியாக கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். pgportal.government.in இதுதான் அந்த வெப்சைட்டு. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இயங்குகிற வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் நம்ம கன்சியூமர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஆர்பிஐக்கு டேரெக்டாக நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஏதாவது ஒரு பேங்க் தப்பு பண்ணுது, அந்த பேங்க்லேருந்து உங்கள் மேலே ஹெவியான ப்ரெஷர் கொடுக்குறாங்க, உங்களை சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு தூண்டுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ்லேயே கூட லெட்டர் எழுதி நீங்கள் கிரேவியன்ஸாக வந்து நீங்கள் ஃபைல் பண்ண முடியும். பிஜி போர்ட்டலில் எப்படி கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணணும் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த பிஜி போர்ட்டல் வெப்சைட்டில் பேங்க் ரிலேட்டடான விஷயங்கள் மட்டும்தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமானா எல்லா விஷயங்களுமே பண்ணலாம். பேங்க் ரிலேட்டட் மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, ஹியூமன் லைஃப்பில் நமக்கு என்னென்ன விஷயங்கள் கோர்ட்டு ஜட்ஜி மேலே கூட நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். இல்லை வந்து ஏதாவது ஹையர் ஆஃபீஸர்ஸ், இல்லை வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸு, பொது வாழ்க்கையில் யார் என்ன தப்பு பண்ணாலும் சரி இந்த பிஜி போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் ஈஸியாக போய்ட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிக்க முடியும். அதில் வந்து கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். நீங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி வித்தின் 3 or 4 டேஸில் உங்களுக்கு ரிப்ளை வரும். உங்களுக்கு கால் பண்ணியுமே கேட்பாங்க, சார் நீங்கள் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து இந்த ஆஃபீஸர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க, நாங்கள் வந்து என்கொயரி வந்து அவங்க மேலே என்கொயரி வச்சுருக்கோம், அவங்களுக்கு வந்து நாங்கள் மெயில் பண்ணியிருக்கோம். இப்போ பேங்க் மேனேஜர் வந்து தப்பு பண்ணுறாரு அப்படின்னா அவங்கள டேரெக்டாக நம்ம ஆர்பிஐயில் ரிப்போர்ட் பண்ண முடியும். அவங்களுக்கு மெயில் போடுவாங்க ஆர்பிஐலேருந்து. சரிங்களா சார், நீங்கள் வந்து இந்த கஸ்டமரை இத்தனை மாதம் அவர் வந்து லோன் பண்ணியிருக்காரு, இந்த மாதம் அவர் கட்ட தவறுனால நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி உங்களோட ஸ்டாஃப் போட்டு நீங்கள் பேசுகிறீங்க, அதுக்கு வந்து பதில் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து டெஃபினட்டாக மெயில் வரும். அதனால் ரொம்ப ப்ரெஷர் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் ரெஜிஸ்டர் பண்ணி கிரேவியன்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலில் டெக்னிக்கல் சம்மந்தமான வீடியோஸ் ப்ளஸ் வந்து ஜெனரல் நாலேஜ் சம்மந்தமான வீடியோஸும் அதிகமாக வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.